So hello friends, welcome back to the beauties and இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா smoky eye eyeshadow makeup. So smoky eye நான் பண்ணலாம்னு இருக்கேன். smoky eye நிறைய பேருக்கு சூட் ஆகாது. எல்லா கண்ணுக்குமே smoky eye சூட் ஆகாது. சேம் நம்ம semi smoky eye கிரியேட் பண்ண கூடாது. So semi smoky eye நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படினா நிறைய பேருக்கு சூட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. And நீங்க தான் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐஷேடோ பேலட் நான் இன்றைக்கி 2 யூஸ் பண்ண போகிறேன். அதில் ஒரு பேலட் ஜாக்லின் ஹில், இது வந்து டூப்ளிகேட் ஒன். ஸோ ஒரிஜினல் வந்து எவ்வளோனா ஒரு 1200 கிட்டே வரும். நான் இது வந்து ஒரு 300 கிட்டே வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஐஷேடோ பேலட்டை தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரஷ் எடுத்து எக்ஸஸ் ப்ராடக்டை டிஷ்யூவில் இப்படி ரப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நல்லா ரப் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஐஷேடோ பேலட்லேருந்து டார்க் ப்ரௌன் அண்ட் பிளாக் இந்த ரெண்டுத்தையும் நான் எடுத்துட்டு ரொம்ப கம்மியாக எடுத்து எக்ஸஸ் ப்ராடக்டை டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரான்சிஷன் ஏரியாவில் ஃபஸ்ட்டு ஐஷேடோ வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐஷேடோவை அவுட்டர் வி அண்ட் இன்னர் ஐ கார்னர் 2 இடத்துக்கும் மெதுவாக பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி ரொம்ப பொறுமையாக பிளெண்ட் பண்ணும்போது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிருக்கனால உங்களுக்கு அப்படி இருக்கலாம், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரான்சிஷன் ஏரியா ஃபுல்லாகவே வந்து நான் ப்ரௌன் அடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லெஃப்ட் ஐயை ஆஃப் கேமராவில் ஃபில் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ட்ரான்சிஷன் ஏரியாவுக்கு வந்து நான் ஆஃப் கேமராவில் ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டேன் லெஃப்ட் ஐக்கு. இப்போ வந்து நான் இன்னொரு பேலட் எடுக்க போகிறேன். ஸோ இன்னொரு பேலட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ரோஸா மிஸ் கோல்டோ ஏதோ ஒன்று. ஸோ இந்த பேலட்டு தான் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஒரு 300 ஆச்சு. ஸோ இந்த பேலட் நிறைய கலர்ஸ் இருக்கும். பட் நான் இன்றைக்கி சூஸ் பண்ண கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக். ஸோ நான் இந்த பிளாக்கை தான் வந்து ஐலட் ஏரியாவில் கொடுக்க போகிறேன். ஸோ அகெயின் இப்போது வந்து ப்ரஷில் ப்ரௌன் கலர் இருக்கும், அந்த எக்ஸஸை வந்து டஸ்ட் பண்ணுறோம். டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பிளாக் கலர் எடுக்கிறேன். ஸோ பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்துகிட்டு எக்ஸஸ் ப்ராடக்ட் டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது ஐலட் ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து செமி கவரேஜ் அப்படிங்கிறனால, லைக் செமி ஸ்மோக்கி ஐ அப்படிங்கிறதுனால நான் நிறைய பிளாக்கை ஃபஸ்ட்டே ப்ளேஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணலை. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆன் பண்ணிகிட்டே வரேன். ஓவர்போர்ட் ஆகிடுச்சுன்னா அது நிறைய பேருக்கு சூட் ஆகாது. அதனால ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு ஸ்லைட் பிளாக் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் ஐயை வந்து நான் ஆஃப் கேமில் ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் லோவர் லைன் லேஷில் நிறைய இருக்குது, அதை வந்து வைப் அவுட் பண்ணுறேன். ஏன்னா அது ஃபுல்லாகவே ஃபாலோ அவுட் ஆகிட்டே இருக்கும், பிகாஸ் பிராண்டட் ப்ராடக்ட் இல்லாதனால. இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த காஜலை வந்து அப்பர் அண்ட் லோவர் லேஷ் லைனில் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் நைக்கா பேலட் எடுத்து ஹைலைட்டு கொஞ்சம் போட போகிறேன். ஸோ பிளாக்காக பிளண்ட்டாக தெரியாமல் ஹைலைட்டர் போட்டால் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்கும். அதனால நான் ஹைலைட்டர் போட போகிறேன். ஸோ நைக்காலேருந்து ரொம்ப கொஞ்சம் எடுத்து நான் ப்ரோபோன் ஏரியாவில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மஸ்காரா. ஸோ மஸ்காரா வந்து ரொம்ப ஜென்டலாக லைட்டாக போட்டுட்டு அண்ட் ஃபைனல் லுக் என்னென்னு நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க.
ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். யார் வேணால் இந்த ஐ லுக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் குவாரண்டைன் டைமில் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்தது, நல்லா வந்ததா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு ஃபீல் ஆச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் ஆகும். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர்.